1/2 கிலோ சிக்கன் இந்த மாதிரி பெரிய பீஸாக எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கிலோ சிக்கன் இது. அதில் சின்ன பவுலில் 1 பவுல் அளவுக்கு தயிர், இது வந்து ஒரு 100 ml இருக்கும். அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அடுத்து ஒரு 1/2 லெமனை இதில் புழிஞ்சிடலாம். தேவையான உப்பு. இப்போ இதை கலந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். நம்ம தயிர் ஊற்றுறதுலையே இது நல்லா ஊறி வரணும். எக்ஸ்ட்ரா நம்ம இதில் ஒரு துளி தண்ணி கூட நம்ம இதில் சேர்த்துக்கல. அந்த தயிரில் இருக்குது, அப்புறம் அந்த லெமன் இதுலேயே நல்லா ஊறணும். அந்த லெமன் தான் இந்த சிக்கன்லேயே நமக்கு வந்து நல்ல புளிப்பையும் டேஸ்ட்டையும் கொடுக்க போகிறது. அதனால 1/2 கிலோவுக்கு நல்லா ஒரு பாதி அளவுக்கு லெமன் புளிஞ்சுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயம் மசாலா எதுவுமே இது கூட நம்ம சேர்த்துக்க தேவையில்லை. இதை மட்டும்தான் நம்ம சேர்த்துக்கிட்டு பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போது இதில் சேர்த்துக்க லெமனோட புளிப்பு, அந்த உப்பு இதெல்லாம் பிடிச்சி வரணும் அப்படின்றக்காக நல்லா ஒரு 1/2 மணி நேரம் இல்லைன்னா 1 மணி நேரம் கூட உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் ஊற வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் தான் ஊற வச்சுக்க போகிறேன். இப்போ இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம். சிக்கனை ஊற வச்சு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் கிட்டேயே நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே சிக்கன் எடுத்து வச்சிடலாம். எண்ணெயில் நம்ம இந்த சிக்கனை வச்சதுக்கு அப்புறமா இப்போ கலந்து வச்ச அந்த பேஸ்ட்டும் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட்டை வீணாக்காமல் இந்த சிக்கன் மேலேயே நம்ம ஊற்றி வச்சிடணும். அப்போ தான் நல்ல உப்பு காரம்லாம் ரொம்ப நல்லா பிடிக்கும். நம்ம முன்னாடி உப்பெல்லாம் சேர்த்துட்டதுனால இப்போ நம்ம வந்து உப்பு சேர்க்க தேவையில்லை. ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சு வேக வச்சுட்டு மறுபடியும் திருப்பி போட்டு நம்ம வேக வச்சு எடுக்கணும். இப்போ மூடி வைக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். 3 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ மறுபடியும் இப்போ திருப்பி போட்டுடலாம். ஒரு பக்கம் 3 நிமிஷம் வேக வச்சிட்டோம் இல்லையா, இப்போ மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு ஒருக்க நீங்கள் எடுத்து திருப்பி போட்டு வேக வச்சுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் கிட்ட இந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி வேக வச்சு எடுத்தீங்கன்னா தான் நல்லா வெந்து வரும். நம்ம இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. அந்த சிக்கனில் இருக்க தண்ணி, அப்புறம் அந்த மசாலா பேஸ்ட்டோட தண்ணி, இது மட்டும்தான். இதுலேயே தான் நம்ம வேக வைக்கணும். இப்போ மறுபடியும் மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஒவ்வொரு 3 நிமிஷத்துக்கு ஒருக்கமே நான் வந்து எடுத்து நான் வந்து பெரட்டி போட்டுட்டு உங்கள்கிட்டையும் காட்டிட்டு இருக்கேன். நம்ம ஊற்றின அந்த தயிரோட இதுவெல்லாம் வற்றி எண்ணெய் மட்டும் வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் வேகணும். மறுபடியும் மூடி வச்சிடலாம். இதே போல் இப்போ நம்ம பண்ணுற போலயே நல்ல சிக்கன் வேகிற வரைக்கும் இன்னும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கிட்டே ஆகும். நல்ல சிக்கன் வந்து வெந்து நல்ல கலர் மாதிரி வரும். அப்போ அந்த நம்ம தயிரெல்லாம் ஊற்றிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த தயிரெல்லாம் தெரியாது. அதெல்லாம் நம்ம சிக்கனோட வந்து நல்லா ஒட்டி எண்ணெய் மட்டும் தனியாக வரும். அந்த மாதிரி டைம் நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ மூடி வச்சிடுறேன். நான் வந்து ஒரு 15 நிமிஷம் கிட்ட வேக வச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் கொஞ்சம் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அடுத்து கொஞ்சம் மல்லித்தலை தூவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம அந்த கரம் மசாலா, மிளகுத்தூள், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டோம் பார்த்தீங்களா, அதுக்கப்புறமா இன்னும் நல்ல டேஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இதுக்கு மேலே நம்ம வேக வைக்க வேண்டாம். இல்லை இன்னும் உங்களுக்கு நல்லா மொறுமொறுப்பாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் இன்னும் கூட வேக வச்சுக்கலாம். நான் கிட்டத்தட்ட 20-25 நிமிஷம் கிட்ட இதை வேக வச்சுருக்கேன். முதல்ல சிம்மில் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வேக வச்சுட்டு மறுபடியும் திருப்பி ஒரு 3 நிமிஷமாக இப்படி வேக வச்சு 25 நிமிஷம் கிட்ட வேக வச்சுருக்கேன். சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வெந்திருந்தாதான் நம்ம உள்ளே எல்லாம் சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கும். நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா சிக்கன் வறுவல் வந்து ஒரே மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவோம். இந்த மாதிரி காரசாரம்லாம் கம்மியாக நம்ம இந்த மாதிரி செஞ்சோம்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லை உப்பு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துக்கல. நம்ம மசாலா கலந்து வைக்கிறப்போ நம்ம உப்பு சேர்த்துருந்தோம் இல்லையா, அந்த உப்பே இதில் சரியாக இருக்கும். அதனால எக்ஸ்ட்ரா உப்பு சேர்த்துக்கல. அதே சமயம் உங்களுக்கு அதில் உப்பு பத்தாது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து இதை எண்ணெயில் வைப்பீங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் லைட்டாக உப்பு தூவிட்டு நீங்கள் கிளறி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதே போல் நீங்களும் லெமன் சிக்கன் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்.